உங்களுக்கு என்ன வேணும்? தலைவலிக்குமா, ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமான்னு தான் கேட்க வந்தேன். ஓ, காஃபி தான் கேட்க வந்தீங்களா? இல்லைங்க மாமா, அந்த போட்டு தாரேன். யார் அது சிவராத்திரில கரடி பூந்த மாதிரி கதவை தட்டிக்கிட்டு இருக்குது? யாரோ கதவு தட்டின மாதிரி சவுண்ட் கேக்கு. மாமா மாமா, நீங்க காஃபி தானே கேட்டீங்க? நான் கொண்டு வரேன் மாமா. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். மாமா, நீங்க காலில் உட்காருங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன். மாமா, யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் போய் பாருங்களேன். சரிம்மா, நான் போய் பார்க்குறேன். யார் நீங்க? என் பேர் விஜய். ஆக்டர் விஜயா? ஆக்டர் விஜய் கிடையாது, நான் கிராமத்து விஜய். சார், நீங்க காமெடி பண்ணதெல்லாம் போதும். யார் நீங்க? நான் தான் அதை கேட்கணும். நீங்க யார்? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான். என்னது, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளையா? ஆமா சார். ஏன் இவ்வளவு சாக்காக்குறீங்க? சந்தியாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை நான் தான். நவுளுங்க, ஏன் என்ன சாப்பிட்டே இருக்கீங்க? சாக்க குறைங்க, நான் போய் சந்தியாவை பார்க்கணும். இவனா சந்தியாவை கட்டிக்கு போற மாப்பிள்ள? பார்க்க ஆளு அழகா இருக்கான். எவ்வளவு அழகா இருந்தாலும் பரவாயில்லை, நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அத்தே, மாமா, என்ன வீட்டுல யாரும் இருந்த மாதிரி இல்ல, வீடே அமைதியா இருக்கு. சார், நீங்க காவியக்கா வீட்டுக்காரரா? ஆமா. அப்போ நீங்க எனக்கு சகல. ஏன் சகல இவ்வளவு முறப்பா சொல்றீங்க? வீட்டுல யாரும் இல்லையா? இருக்காங்க இருக்காங்க, சந்தியா ரூம்ல இருக்கா. ஓ, யாரே வீட்டுலதான் இருக்கா? சகல, நான் யாரதான் பார்க்க வந்தேன். நல்ல வேலை அவ வீட்டுலதான் இருக்கா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவட்ட போய் பேசிட்டு வரேன். நம்ம சந்தியா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தான் இன்னைக்கு வீட்டுல ஆட்டையை போட்டோம். இவன் என்னன்னா அத்தை பையன் சொத்த பையன்னு இடையில பூந்துட்டானே. ஒருவேளை இவனுக்கு ரொமாட்டிக் சீன் கொடுத்துருவாங்களோ? என்னடா இது, வில்லனுக்கு வந்த சோதனை. நம்ம அத்தை பொண்ணு சந்தியா எவ்வளவு அழகா இருக்கிறா. சந்தியா, மாமா, நீங்க தான் காஃபி கேட்டீங்க, அந்த டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேனே. அப்புறம் என்ன தண்ணி வேணும் வெண்ணி வேணும்னு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை தெரியாம என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, நம்ம அத்தை பொண்ணு சந்தியாக்கு எவ்வளவு கோவம் வருது. ஏ சந்தியா, நான் விஜய் மாமா. விஜய் மாமா, நீங்களா? சாரி மாமா, நான் ஆதி மாமா நினைச்சு கத்திட்டேன். நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் நீ கோவமா இருக்கும் போதே நான் வந்துட்டேன். வீட்டுல அத்தை மாமா யாரும் இல்லையா? அம்மா அக்கா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. அப்போ சந்தியா தனியா தான் இருக்கா. நம்ம காதல் அவகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, அம்மா உனக்கு பால்கோ பிடிக்கும்னு சொல்லிட்டு பால்கோ செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அதனால நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். உன்கிட்ட பேசலாமா? ஐயோ, இவர் என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்கிட்டயா மாமா? என்கிட்ட என்ன பேசணும்? ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன் சந்தியா. மாமாவை பார்த்தா மாமா மனசுல இருக்க ஆசையை நம்மக்கிட்ட சொல்ல வர்ற மாதிரி இருக்கே. அப்புறம் சொல்லிட்டா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. மாமாக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கோவப்படுற மாதிரி அவரை டைவர்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்ன சந்தியா, நீ அமைதியா இருக்க? மாமா சொல்லட்டுமா? இல்லை இல்லை மாமா, எனக்கு கொஞ்சம் தலைவலிச்ச மாதிரி இருக்கு. நீங்க இப்போ எது சொன்னாலும் நான் கேட்குற நிலமையில இல்லை. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது மாமா. என்ன, நம்ம காதல ஆசையா சொல்ல வந்தா நம்ம பேசுறது காதல் கூட வாங்காம இப்படி நம்மள அவாய்ட் பண்றா. சந்தியா, தலை வலிச்சுச்சுனா மாமா வேணா தைலம் போட்டு விடவா? ஓ மாமா, நீங்க கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விட்டாலே போதும், என் தலைவலி தன்னால குறையும். ஏன் சந்தியா இப்படி எல்லாம் பேசுற? சரி, அம்மா உனக்கு பாசியா பால்கோவா செஞ்சு கொடுத்தாங்க, அதையாவது கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு பால்கோவே வேண்டான்னு சொல்றேன், இதுல வேற ஊட்டி வேற விடுறீங்களா? வேண்டாம் மாமா. சாரி மாமா, உங்களை இப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது மாமா? நீங்கள் தந்த பால்கோவை நான் வாங்கி சாப்பிட்டுட்டா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்க. உங்கள் மனசில் நான் மேலும் ஆசையை ஊட்டின மாதிரி இருக்கும் மாமா. அதனால தான் நான் பால்கோவை தட்டி விட்டுட்டேன். என்னை மன்னிச்சுக்கிடுங்க மாமா. இவ்வளோ ஆசை கனவோட உன்கிட்ட நான் பேச வந்தேன், நீ இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டே சந்தியா. எனக்கு மனசே வலிக்குது.
சரி சந்தியா, நான் கிளம்புறேன். அத்தை மாமா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிடு. மாமா மாமா கொஞ்சம் நில்லுங்க. மாமா கொஞ்சம் நில்லுங்க மாமா. சாரி மாமா, ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க மாமா. பரவாயில்ல சந்தியா. ஐயோ மாமா பாவம், எவ்வளோ ஆசையோட வந்தாங்க என்கிட்ட பேசணுன்னு. அவங்க மனசை இவ்வளோ காயப்படுத்திட்டேனே. ஒரு ஈக்காக்கா கூட மாமா துரோகம் நினைக்க மாட்டாங்களே, அப்படிப்பட்ட மாமா மனசை நான் புண்படுத்திட்டேனே. இந்த பாவம் என்னை விடுமா. சாரி மாமா. சந்தியா, உன்னையும் அவனையும் எப்படி பிரிக்கிறது நான் ஐடியா பண்ணா இங்க நடக்கிறத பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவிய போல இருக்கு. எனக்கு வேலை ஈஸி தாண்டி. இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன்.